ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பையன் காருக்குள்ளே அடங்கவே மாட்றான், எல்லாத்தையும் நோண்டுறான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். யாருக்குன்னா என் தம்பிக்காக வந்திருக்கோம். அவன் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அது ஏதோ லேசர் மாதிரி பண்ணுவாங்களா, அந்த லேசர் மாதிரி பண்ணால் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ண வேணாமா. ஸோ அவன் சின்ன பையன், இப்போ தான் 21 வயசாகுது, காலேஜ் போய்ட்டுருக்கான். ஸோ அது வந்து 22 வயசுக்குள்ளே பண்ணிடணுமா. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போது கேட்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வெளியே பண்ணால் வந்துட்டு 1 lakh மேலே ஆகுமா. ஸோ இங்கே வந்து ஒரு 50,000 55,000 ஆகிடும், அவ்வளோதான் ஆகும். ஸோ பாதி கம்மியாக இருக்குன்றனால ரிலேட்டிவ் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் இங்கே சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு கண் ஹாஸ்பிட்டல் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது ஃப்ரெண்ட், செம்ம கூட்டம். நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றனால ஃபார்ம் பண்ணி கொடுத்து கார்டு வாங்கினோம். ஸோ அந்த கார்டெல்லாம் வாங்க போகலான் இருக்கும்போது எங்கள் வீட்டு குட்டி பையன் சேட்டை தாங்க முடியல. சாக்கி வேணுன்றான், அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான். ஸோ அதனால் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவன் கேட்குறத ஃபஸ்ட்டு வாங்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் என்ன கேட்குறான்னா எல்லாத்தையுமே கேட்குறான். ஜூஸ் வேணுன்றான், சாக்லேட் வேணுன்றான், எல்லாத்தையுமே கை நீட்டுறான். இப்போ சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கினோம். இந்த கிண்டர் ஜாய் சாக்லேட் இருக்கும், ஸோ அதை ஒன்று வாங்கினோம். அது வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா ஐஸ்கிரீம் கேட்குறான். எங்கே பொறுத்து எவ்வளோத்தையும் வாங்கி சாப்பிட்டோம், அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிவிடுவான். ஸோ ஐஸ்கிரீம் கேட்குறான். அப்புறம் டோனட் இருந்துச்சு, டோனட் மம்மி டோனட்டுன்னா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வச்சுருந்தாங்க, பணியாரம் அதெல்லாம் வாங்கிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க செக்கப் போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து லேட் ஆகுன்றனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இவனை கூட்டிகிட்டு கீழே வந்துட்டோம். இங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க, நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க குழந்தைங்களே. ஸோ நானும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் யோசித்தேன், ஐயோ இனிமேல் நம்மளும் ஃபோன்லாம் கொடுக்கக்கூடாது பையனுக்கு. சின்ன குழந்தைங்களாம் பாருங்களேன் கண்ணாடி போட்டிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிறாங்க சுட்டி குழந்தைங்களோட இவனும் விளையாண்டுட்டு இருந்தான். கடைசியில் பார்த்திங்கன்னா தலைவருக்கு ஊஞ்சலில் உட்கார தெரியாது, எப்படி உட்காரவும் மாட்டான். என்ன பண்ணுவான்னா நம்ம அதை தள்ளி விட்டோன்னா அப்படியே இறங்கிடுவான். ஸோ அவனை அங்கே வச்சு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சரி டைம் பாஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த இடம் தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவனை வச்சு எங்களால் அங்கே அடக்கவே முடியல. சரி இங்கேயாவது வந்தால் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருப்போமே, சரி நம்மளும் இங்கே லூலு ஹைப்பர் மார்க்கெட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சரி நம்மளும் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போது லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். இங்கே வந்து இவன் என்னென்ன சேட்டப் பண்ண போகிறான்னு தெரில, தூங்கிட்டான். அப்புறம் உள்ளே போனதும் எழுந்துட்டான். அப்படியே தூங்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, பார்த்திங்கன்னா எழுந்துட்டான். இவன் சேட்டையெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நாங்கள் இவனை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இவனை சமாளிக்கிறதுக்குள்ளே தான் எங்களுக்கு இருக்குது, பாதி உயிர் போயிடும். குழந்தை பெற்றுக்கிறதுலாம் பெருசு இல்லைங்க, அவன் பண்ணுற சேட்டையில் ஐயோயோ நம்ம நூடுல்ஸ் ஆகிடுறோம். இப்போ இந்த ஒரு ட்ராலை எடுத்துகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா எந்த சூப்பர் மார்க்கெட் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அவனை அதில் உட்கார வச்சுருவோம். அவனை கீழே விட்டோம், அவன் பின்னாடி எங்கனால ஓட முடியாது. அவன் ஒரே இடத்துல நிற்க மாட்டான், எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டுருவான். மிரட்டினா எங்களுக்கு திருப்பி அடிச்சிருவான். நாங்கள் சொல்கிற மிரட்டினா அவனுக்கு கேட்க மாட்டான். ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து நாங்கள் கெடுத்து வச்சுட்டோம் எங்கள் பையனை. பார்த்தீங்கன்னா உட்கார வச்சாச்சு, பார்க்குறான் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அந்த இடத்தெல்லாம் பார்க்குறான். இவங்க பையன் என்ன பண்ணிட்டாரு, பையனை பற்றி தெரிஞ்சும் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பொம்மையெல்லாம் இருக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இவன் சும்மா இருப்பானா, என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், அவர் அவ்வளோதான் பார்த்து முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு இவனை பார்த்துக்கிறதும் நான் தான், எல்லா பொருளும் வாங்க போகிறதும் நான் தான். அவர் என்ன பண்ணுவார்னா வெறும் ஃபோனை மட்டும் நோடுவார். அவர் தான் அவரோட வேலையே அது மட்டும்தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாய்ஸ் எவ்வளோ அழகழகாக இருக்குது.
டெடி பேர்லாம். ஆனால் இதில் வந்து சுஜய்க்கு பிடிக்குமான்னா சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் கேர்ள்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க. அவன் பாய் பேபின்றதுனால குழந்தைங்களும் விளையாடுவாங்க. ஆனால் அவனுக்கு இந்த டாய்ஸ்லாம் பிடிக்காது. அது எனக்கு தெரில. அவன் எடுக்குது என்ன சொல்கிறது, எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த ஜீப் பார்த்திங்கன்னா 16 17 போட்டுருந்துச்சு. ஆனால் நாங்கள் சரவணா ஸ்டோரில் 12க்கு வாங்கினோம். ஸோ அது இருக்கா. அப்போது எனக்கு ஜீப் வேணும், கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா கார் வேணும் பொம்மைலாம் கேட்குறான். டாய்ஸ்லாம் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஒரு இந்த ஸ்லேட் மாதிரி இருக்கும், அதில் நம்ம எழுதுவோம்ல, அது வந்து வெளியே 110 ரூபா தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு 300 ரூபா. எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இந்த ஆஃபரில் போட்டிருக்க பொருள் தவிர எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பலூன் வேணுமான்னு கேட்டேன், பலூன் வேணான்ட்டான். பலூன் நானா கார் வேணுன்றான். என்ன பண்ணுறது என்னை வச்சுட்டு. ஆல்ரெடி நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது தான் டாய்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு. ஸோ மறுபடியும் டாய்ஸ் கேட்குறோம். அப்போது சரி வேணாம், இங்கே நின்னா நம்ம இதுக்கு மேலே வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா காரு எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி கார் யூஸ் பண்ணிட்டான். அப்போது அந்த கார் வேணும்னு தான் அழுகுறான். பார்த்திங்கன்னா அடுத்த பர்த்டே சுஜய்க்கு இந்த செப்டம்பர் 23. சரி அப்போ சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே காரில் கூட நம்ம உட்கார வைக்க முடியாது, சரவணா ஸ்டோரில் உட்கார வைக்கலாம். இங்கே ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க காரை. ஸோ என்ன பார்த்துக்கலாம். ஆனால் அவன் கேட்டுட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அடம்லாம் அவங்க அப்பா தான் பண்ணுவார். நான் ரொம்ப அமைதியான பொண்ணு. ஸோ இது என் கேரக்டர் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கிறான். எங்கே போனாலும் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து எழுந்துக்கிறான். நான் எழுந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அவனை நாங்கள் கீழே இறக்கி விட்டோம், அந்த கவர் எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவோம். சரி இவன் அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது டாய்ஸை வாங்கி அவன் கையில் கொடுத்தோம். ஆனால் அது வேணாம், எனக்கு அதுதான் வேணும். நாங்களும் சாக்லேட்டு பிஸ்கட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோன்னா கோகமிலன் தான் போட்டு கொடுத்தோம். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் அவன் அமைதியாவான். அப்போ பார்த்திங்கன்னா ஆஃபரில் மசாலா போட்டிருந்தாங்க, சில்லி பவுட்ருலாம். அதில் சில்லி பவுட்ரு அது மட்டும் எடுத்துட்டோம். ஆனால் இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த ஆஃபரில் போட்டிருக்கிறது மட்டும்தான் ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா கம்மியாக இருக்குது. இது எல்லாமே இங்கே ரேட்டு தான். ஆனால் சுற்றி பார்க்கலாம், ஆனால் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நாங்கள் என்னென்ன ஒரு சில்லி பவுட்ரு, அப்புறம் ஒரு சிக்கன் குழம்பு மசாலா, இதை மட்டும் எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பொம்மை பாட்டை போட்டு கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு அவன் வேலை பார்ப்பான், எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். என்ன பண்ணுறது, இப்போ இருக்க குழந்தைங்களாம் ஃபோனு போட்டு கொடுத்தா தான் அமைதியாக இருக்குதுங்க. அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் போட்டு கொடுத்தோம். ஸ்லிப்பர்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்தா அதோட விலையை கேட்டால் தான் மயக்கமாக வருது. இந்த ஸ்லிப்பரோட ரேட்டு 1000 ரூபாயா. 1000 ரூபா கொடுத்து செருப்பு வாங்குற நிலைமையிலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த செருப்பு அங்கேயே போட்டுட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, வாங்குறோமோ இல்லையோ ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றி பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கோம். எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், டவல், பிளாங்கெட்ஸ், பில்லோ கவர், பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக வேண்டியவர். ஸோ தவறி இந்த சான்ஸ் இவர் கிடைக்காதனால சரி இப்போ அதை நம்ம திறமையை காமிப்போம்னு சொல்லிட்டு இது மியூசிக் வாசிக்கிறாரு. அந்த பையன் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பையனும் பார்க்குறான். ஆனால் அதை அவன் நோண்டணும்னு பார்க்குறான். அவன்கிட்ட எல்லாம் அவன் தொட்டானா என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கீழே இழுத்து போட்டுருவான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுக்கு டெமோக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போய்ட்டு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு அப்பா இன்னும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மியூசிக் ஆர்டிஸ்ட் இவர் தான். கால் ஷீட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்குவோம் கண்டிப்பாக ஒரு நாள். எப்போ நான் அதை நாங்கள் சுஜய் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம்
எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ அவன் சின்ன பையன் இல்லை. பார்த்திங்கன்னா பேக்லாம் சூப்பராக இருக்குது, ஹேண்ட் பேக்ஸ்லாம். ஸோ நானும் பிராண்டட் தான் வாங்குவேன். பேக்லாம் ஓகே தான், ரேட்டு 1200 1500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளிப்ஸ்லாம் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. 100 ரூபா கொடுத்துலாம் கிளிப் வாங்க மாட்டேன். இந்த கிளிப்பு வந்து நான் 20 ரூபா கொடுத்தே நான் வாங்கிடுவேன். பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு போனோம். இந்த சாக்லேட் வேணும்ட்டு ஒரே இலை. ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி சொத்தப்பல் வேறு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வேணாம். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அதுதான் வேணும்னு அழுகுறான். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அட்டம் பிடிக்கிறான் பாருங்களேன். இப்படி அட்டம் பிடிக்கும் போது கோவம் வரும். ஆனால் என்ன பண்ணுவான், அடித்தா இன்னும் அடம் பிடிப்பான். அதனால் அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா வீடியோலாம் ஃபுல்லாக எடுக்க முடியாது இவனை வச்சுட்டு. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அதிலிருந்து என்ன கிண்டர் ஜாய் வாங்கி தரோன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். அது பார்த்திங்கன்னா எல்லா சாக்லேட்டும் இருக்குது. ஸோ இவனுக்கு இந்த பால் பிடிக்கும், ஜென்ஸ் பால். ஸோ அதை எடுத்து கொடுத்தோம். டைரி மில்க், சில்க்கு, ஓரியோ எல்லாமே இருக்குது. ஆனால் நான் டயட்டில் இருக்கனால இது எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல. அதனால் நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டோம். சரி ஆஃபரில் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தோம். ரொம்பலாம் வாங்கல, ஆஃபரில் இருக்க பொருளை மட்டும்தான் வாங்கினோம். மற்றது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோத்தையும் நாங்கள் பஸ்ஸில் தூக்கிட்டு போக முடியாது சென்னைக்குன்னு சொல்லிட்டு ஆச்சி சேமியா பேக்கெட் ஒன்று வாங்கினோம். இது வந்து 80 ரூபா போட்டிருந்தாங்க. சரி எடுத்து போடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சு சுற்றி எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நட்ஸ்லாம் பார்த்தோம். நட்ஸ்லாம் இவன் சாப்பிட மாட்டான். ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான். ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவான். ஸோ அதனால் நாங்கள் நட்ஸ் எதுவுமே வாங்கலை. அவனுக்கு சாப்பிடவும் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா அவன் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும். ஏன்னா அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டோம். ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. என்னை வச்சு சமாளிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் நாங்கள் ஃப்ரூட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போதும் அந்த செக்ஷனில் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்லாம் வாங்கலான்னு வந்தோம். ஆப்பிள் பார்த்தோம். ஆப்பிள் நல்லா சாப்பிடுவான். அப்புறம் திராட்சை சாப்பிடுவான். மேங்கோ ரொம்ப பிடிக்கும். மேங்கோ, பனானா, ஃப்ரூட்ஸு மோஸ்ட்லி நல்லா சாப்பிடுவான். ட்ராகன் ஃப்ரூட், எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்கவே பிடிக்காது. அதில் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு தெரில. அப்படியே ஒன்று டெஸ்டிங் எடுத்து வாயில் போட்டுக்கினா. டேட்ஸ் கூட நிறைய இருந்துச்சு. டேட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையான ஆப்பிள் அந்த திராட்சை வாங்கிட்டு சரி நம்ம மதியம் டைம் ஆகிடுச்சு. டைம் 1 ஆகிடுச்சு. சரி சாப்பிட்லாம், அவனுக்கும் பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதோ சும்மா ரவுண்டாக இருக்குது. இதோட ரேட் என்னென்னா 120 ரூபாயா. சரி வேணான்னு சொல்லிட்டு வச்சிடும். நெக்ஸ்ட் ஆரஞ்சுலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டான். ஆரஞ்சு, சாத்துக்குடிலாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால சும்மா சரி பார்க்கலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த நார்த் இந்தியன் வீடியோவில் பார்த்துருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த சர்க்கரைலாம் போட்டு இல்லைன்னா மசாலாலாம் போட்டு சாப்பிடுவாங்க. இது என்னோடய ஃபேவரெட். ஊட்டி ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பேக்கெட் 10 ரூபாய்க்கு விற்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 60 ரூபா 50 ரூபா. நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறிலாம் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். என்னென்ன ரேட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்தோம். ஏன்னா மறுபடியும் வரமா இல்லையான்னு தெரில. சரி நம்ம பார்த்துப்போம். அப்புறம் பூண்டு பார்த்தோம். ஐயோ பூண்டு விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வேணாம் நம்ம வெளியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போவோம்? அடுத்து நம்ம சாப்பிட்ற செக்ஷனுக்கு தான் போவோம். எனக்கு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஆனால் அவர் ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்காது வேணாம் சொல்லிட்டாரு. நான்வெஜ்லேயும் அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சுங்க. சிக்கன் கிரில்லில் கூட கேரளா ஸ்டைல் இருந்துச்சு, ஆந்திரா ஸ்டைல் இருந்துச்சு,
ஏதேதோ கிரில் சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம என்ன கடைக்கு போய் கிரில் மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். அதில் இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு தெரியல. அப்புறம் இந்த கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க. 65 நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே போனோம். இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. சரி, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க கூட சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு யோசித்தோம். சரி, அவங்க விட்டுட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னால நாங்கள் சாப்பிடல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரில் சிக்கன் இருக்குன்னு. ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோம், இது ஒன்று எடுத்து கொடுத்தோம், ஏபிசிடி இருக்க மாதிரி. இதோட ரேட் என்னென்னா 300 ரூபா. ஆனால் சரி ஓகே, ரொம்ப அழுகுறானேன்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் எடுத்து கையில் வச்சுக்கணும். குனாஃபாலாம் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு மட்டும் எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு வாங்குறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன வாங்கினோம்னா குனாஃபா வாங்கினோம். இது வந்து வெயிட்டு பொறுத்து தான் ப்ரைஸ். நாங்கள் சரி ஏதோ ஒரு பீஸ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு பீஸே 150 ரூபாயா. சரி, நம்மளும் நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கமேன்ட்டு வாங்கினேன். பார்த்தா 150 ரூபான்ட்டான். ஃபஸ்ட்டே ப்ரைஸ் கேட்டிருந்தா வாங்கியிருக்க மாட்டேன். சரி ஓகே, வாங்கிட்டோமே, டேஸ்ட் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாலடு என்னென்னமோ நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் நாங்கள் என்ன வாங்கினோம், ஒரு பாஸ்தா வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த கேர்டு அது ஒன்று வாங்கினோம், யோகட் மாதிரி. அது வந்து குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க தர்றது சொன்னனால அது ஒன்று வாங்கினோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃப்ரூட் சாலட்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிடணுன்னு ஆசை தான். ஆனால் என் கூட வந்தவர் எதுவுமே வாங்கி தர மாட்டார். அவருக்கு பிடிச்சது மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும். இங்கே பார்த்திங்கன்னா ஜாம்லேயே நிறைய ஜாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சுஜய் பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் அவரை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு வாங்கலான்ட்ருக்கேன். நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு தொக்கு, கருவாடு தொக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மீன், கடல் மீன்லேருந்து ஏரி மீன் வரைக்கும் எல்லாம் A to Z வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்ப ஓவராக இருக்குது. சுறா மீன் இந்த இறா 400 ரூபாயா ஒரு கிலோ. எப்பா வேணாம், நம்ம சென்னையிலேயே கம்மி தான், சென்னையிலேயே வாங்கிப்போம்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இது வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் ஃபிஷ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நாங்கள் எடுத்து பார்த்தோம், உடனே ஓப்பன் பண்ணுறோம். ஐயோ இது வாங்கினா நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே பில்லு போட்டு கிளம்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பூனை வச்சுட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே நாங்கள் அதெல்லாம் வாங்கினதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.